பேப்பர் வர்ற வரைக்கும் இந்த வழக்க மத்தியான வரலையும் ஒத்தி வைக்கிறேன். அடுத்த வழக்கு என்னமா கொண்டா? இந்தாங்க சார். இப்ப எதுக்கு முடா ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெரிய விவகாரமாக்குற? நீ என்ன எழுதிருக்கன்னு உனக்கு தெரியாதா? நீ வாங்கின மார்க் எல்லாம் 6, 8, 12, 14, 19 தான். அது உனக்கு தெரியும் தானே? ரீவாலுவேஷன்ல அப்படி ஒண்ணும் பெரிய தப்பெல்லாம் நடந்திருக்காது. ஏதோ டோட்டல்ல 1, 2 கூட குறைஞ்சிருக்கும். அதுக்கு நீ பாஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் மாற்றம் ஒண்ணு நடந்துட போறதில்ல. அது புரியாம நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படியோ ஃபெயில் இருந்தா தீர்ப்பு சொல்ல போறாங்க. அதுக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய ஆர்ப்பாட்டம்? 4 செவத்துக்கு தெரிய வேண்டிய விஷயம் நீ ஊருக்கே சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. தேவையில்லாம நம்ம குடும்ப மானம் தான் போகுது. நீ பேசாதடா. உன்னால போகாத மானமா என் மகளால போக போகுது. சித்தப்பா வேண்டாம், அமைதியா இருங்க. நம்ம யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். நான் இம்புட்டு தூரம் போராடி கேஸ் போட்டிருக்கேன். அப்ப கூட என் மேல நம்பிக்கை வரல. எதுங்க சின்ன விஷயம்? நான் தோக்கணும்னு ஒரு கூட்டமே காத்து கிடக்கு. அது உங்களுக்கு சின்ன விஷயமா? இதுல நான் தோத்துட்டா என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அது உங்களுக்கு சின்ன விஷயமா? நான் ஒன்னும் சின்ன விஷயத்துக்காக கேஸ் போடல. என் போராட்டத்துக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன். இதுல நான் நிச்சயமா ஜெயிப்பேன். பாப்போம், அதையும் பொறுத்திருந்துதான் பாப்போமே. பாஸ் ஆகலனா வைத்தியர் ஹாஸ்பிட்டல் வண்டி இங்கே வர வச்சிருவேன். அதுக்கெல்லாம் அவசியம் இருக்காது கொழுந்தனாரே. நீங்க தான் தோக்க போறீங்க. வேணும்னா அந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படும். இவ எப்படி 3 மாசத்துல படிச்சு பாஸ் ஆனான்னு மூளை குழம்பி போயிரும். பாத்தியாமா, பாத்தியா எப்படி திமிரா பேசிட்டு இருக்காங்கன்னு? நாம வைத்தியர் ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? பேசட்டும், நல்லா பேசட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் தானே. அதுக்கப்புறம் இவ நான் பேசுறதை எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்லயே இருக்கட்டும். என்ன ஆளாளுக்கு என் மகளை மட்டம் தட்டி பேசுறீங்களா? தரம் மட்டத்துல இருந்த உங்க குடும்பத்தை தலை நிமிர வச்சவ என் மகதான். அத மறந்துட்டு பேசாதீங்க. சிதம்பரம், நீங்க பேசுறதெல்லாம் இவங்க மண்டையில ஏறாது. உள்ள போனதும் ஜட்ஜ் ஐயா சொல்லுவார்ல, அதை கேட்டதும் எல்லா வாயும் மூடிடும். நீங்க அமைதியா இருக்கு. இது 10வது நான் பாஸ் ஆனதுக்கான சர்டிபிகேட். நான் ஒன்னும் இப்ப உங்க முன்னாடி வந்து சாதிச்சுட்டேன்னு மார்க் தட்டிக்கெல்லாம் வரல. இப்பவாவது என்ன நம்புறீங்களா? 3ஆம் கிளாஸ் கூட முடிக்காத உங்க பொண்டாட்டி 10th பாஸ் ஆக முடியும்னு நம்புறீங்களா? மாமாதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்ன பாஸ் ஆக வச்சாருன்னு நம்புறீங்களா? நான் பைத்தியம் இல்ல, படிக்க ஏங்குறவன். இப்பவாவது உங்களுக்கு புரியுதா? நீங்க என்னைய காசி விக்ரமா மாத்தணும், சேது விக்ரமா மாத்தணும்னு நினைச்சீங்க. ஏன் எனக்கு எப்பவுமே அந்நியமாவே இருக்கீங்க? நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம். நம்ம வாழ்க்கையில போராடுறது ஏன் ஒருத்திக்காக மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்துக்காகவும் சேர்த்துதான். என்னால குடும்ப பொறுப்பையும் என் படிப்பையும் சேர்த்து பாத்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் என்ன நம்புங்க. நான் உங்களை ஜெயிக்கணும்னு நினைக்கல, நாம ஜெயிக்கணும் தான் நினைக்கிறேன். என் மக சாதிக்க பிறந்தவ. அவளை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது.
அவளுக்கு என்னைக்கும் பக்க பலமா நாங்க இருப்போம். அவ இன்னும் பெருசா படிச்சு அவளையும் உயர்த்திப்பா, உங்க குடும்பத்தையும் உயர்த்துவா. அமுதா, நீ வாடா போலாம். அப்பச்சி ஒரு நிமிஷம். என்ன காசு இருந்தா என்ன வேணா பண்ணிடலாம்னு நினைச்சிட்டியா? காசுக்கு அடி பண்ணிடுற இதே உலகத்துல நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் வாழ்றவங்களும் இருக்காங்க. என்கிட்ட இருந்து பதவியை எப்படியோ பறிச்சுட்ட. அதை வச்சு என்னைய கெடுக்கணும்னு நினைக்காது. அதை வச்சு நல்லது பண்ணணும்னு யோசி. என்ன தோக்கடிக்கிறதுக்காக யோசிச்சு யோசிச்சு உன்னைய நீயே தோக்கடிச்சுக்காத. நான் என் பொண்டாட்டிய புரிஞ்சுக்காம அவ ஆசைக்கு எதிராக நின்னது தப்புதான். அவ சொன்ன மாதிரியே பாஸ் ஆகி சாதிச்சிட்டா. இது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த சந்தோஷத்துல என்னால பங்கெடுத்துக்க முடியல. குற்ற உணர்ச்சியா இருக்கு. எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. அவளுக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய நானே உன்னால அதெல்லாம் முடியாதுன்னு உதாசீனப்படுத்திட்டேன். ஆனா அவ எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு சாதிச்சிட்டா. இனி நான் அவளை முழுசா நம்ப போறேன். அவ அடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு நான் உறுதுணையா இருக்க போறேன். நீதான் என் கூட இருக்கணும் சாமி. அதை மட்டும் ஏன் தப்புன்னு சொல்றீங்க? ஏன்னா அவ பொம்பளை, அதானம்மா? பொம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியே எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே சமய கட்டல அடைஞ்சு கிடக்கணும், அப்படித்தானம்மா? ஒரு பொண்ணு படிச்சு தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது அம்புட்டு பெரிய குத்தம். அதை தடுக்கணும்னு ஒரு பொண்ணா இருந்து நீங்களே நினைக்கிறீங்க. அவ முன்னுக்கு வந்தா யாருக்குங்க நல்லது? உங்க குடும்பத்துக்கு, உங்களுக்கு தானே நல்லது. அவளை படிக்க வச்சு அழகு பார்க்காம இப்படி அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்களே. ஐயா, நீங்க பல தடவை எங்களுக்கு வந்து உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா இதுல மட்டும் நீங்க தலையிடாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. அக்கா, என்ன பேசுற நீ? ஏய், நீ இதுல குறுக்க பேசாதடா. அப்படி என்ன பண்ணிட்டா உங்க பொண்ணு? பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு புகுந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையத்தானே செஞ்சிருக்கா. அதையே எப்ப பார்த்தாலும் பெருசா பேசிட்டே இருக்கீங்க. எதுமா கடமை? எது கடமை? ஒண்ணு இல்லாத உங்க குடும்பத்தை உருப்படியாக்குனது. உங்க மக கல்யாணத்தை நடத்தி அவங்கள கரை சேர்த்தது. வாத்தியார்னு பொய் சொன்ன உங்க பையனை உண்மையான வாத்தியார் ஆக்குனது. உங்க குடும்ப சொத்தை மீட்டு கொடுத்தது. இதெல்லாம் கடமையா? உங்க குடும்பத்துக்காக என் பொண்ணு பண்ண தியாகம். அந்த தியாகத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அத மறக்காமலாவது இருங்க. நரம்பு இல்லாத நாக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா? என்னம்மா, என்னாச்சு? அதை ஏண்டா என்கிட்ட கேக்குற? அதான் நிக்கிறார உன் அருமையான மாமனார், அவங்க கிட்ட கேளு. மாமா, என் பொண்ணு படிக்க போக கூடாதுன்னு உங்க அம்மா சொல்றாங்க. என் பொண்ணு ஸ்கூலுக்கே போக கூடாதான். அவ உங்க பொண்டாட்டி. இதுல இருக்கக்கூடிய நியாயத்துக்கு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில உங்களை நம்பித்தான் என் பொண்ணை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். அம்மா, என்னம்மா? சுமரா,
எந்திரித்தா. உங்க மகளை கூட்டிட்டு போய் படிக்க வைங்க. என் வீட்டு வாசல்ல நிக்காதீங்க, போங்க. நீங்க என் பேச்ச மதிக்கிறதா இருந்தா உள்ள போங்க. வாடா போலாம். உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? அம்மா, வாடா, வா. ஓ, அம்மா, நான் சொல்றது கேளு. இப்ப என்ன பண்ண சொல்ற? நீயே சொல்லு, நான் என்ன பண்ண? உன்னோட தேவை அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னும் இங்க நின்னு என்ன சாதிக்க போற? வா, கிளம்பு என் கூட. இப்ப நீ இங்க எவ்வளவு நேரம் நின்னாலும் அவங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. கிளம்பு. அக்கா, அப்புச்சி சொல்றது சரிதான். நாம இந்த விஷயத்தை உடனுக்குடனே பேசி முடிச்சிட முடியாது. கொஞ்சம் ஆற போட்டு தான் பேசணும். அப்புச்சி செல்வா பழையபடி ரவுடியா இருந்திருந்தா 5 நிமிஷத்துல இந்த மொத்த குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடும். ஆனா இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணு மண்ணா ஒரு குடும்பம்னு ஆயிட்டோம்ல. உன்னை நம்பி என் பொண்ணை நானும் இந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் யோசிச்சுதான் அமைதியா இருக்கு. இன்னும் எம்பிட்டு நேரம் நீ இங்கேயே நிப்ப? 2 அப்புச்சியும் இந்த விஷயத்தை சாதாரணமா அப்படியே விட்டுற மாட்டோம். நம்ம எல்லாரும் பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இப்போதைக்கு நீ வா. அப்புச்சி, என்ன இருந்தாலும் நீங்க கையோங்குனது தப்பு அப்புச்சி. அவங்களே என்ன படிக்க விடாம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க. இப்போ நம்மளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. சிதம்பரம், நீங்க நிதானத்தை தவற விட்டுற கூடாது. நாமளே நம்ம பொண்ணுக்கு சிக்கலை உண்டாக்குன மாதிரி ஆயிடுச்சுல்ல. என் மகளை பத்தி என் முன்னாடியே எப்படி பேசினாங்க பாத்தீங்கல்ல? அவங்க குணம் தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலேயே இந்த குடும்பம் வேண்டான்னு தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா இவ அந்த குடும்பத்துக்காக தன்னை ஒரு மெழுகுவர்த்தியா உருக்கிக்கிட்டு வெளிச்சம் கொடுத்தா. அதுல அவங்க குளிர் காஞ்சிட்டு இன்னைக்கு இவ தேவை முடிஞ்சதும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவ அந்த குடும்பத்துக்காக பண்ண தியாகத்தை ஒருத்தர் கூட நினைக்கலையே. என் கண்ணு முன்னாடியே என் மகளை தாலிய கழட்டி வச்சுட்டு போன்னு சொன்னாங்க. அதை கேட்டு பெத்த தகப்பனா என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? என் மனசெல்லாம் வலிக்குது. இன்னும் ஆத்திரம் அடங்கல. உங்க உணர்வை நான் மதிக்கிறேன் சிதம்பரம். ஆனா நாம கோவப்படுறதுனால பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை தானே. அதனால எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம நிதானமா தானே எடுக்கணும். என் பொண்ணு வாழ்க்கைய நான் என்னைக்கும் கெடுக்க மாட்டேன். அவ ஆசைக்கு குறுக்க நிக்கவும் மாட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். நானே அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல இல்ல, நீங்க இப்போ அங்க போறது அவ்வளவு சரியா இருக்காது. அவங்க இருக்கிற நிலைமைக்கு ஆளாளுக்கு உங்களை எடுத்தெறிஞ்சுதான் பேசுவாங்க. அதுவும் பிரச்சனை பெருசாயிடும். இத நம்ம வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். பேசாம நம்ம மாப்பிள்ளை செந்தில வர சொல்லி நாம பேசி பார்ப்போமே. அவர்கிட்ட நம்ம நடந்ததெல்லாம் சொல்லி புரிய வைப்போமே. என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் அவரு தானே. அதுவும் சரிதான். அவரு வரட்டும். நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த அன்னலட்சுமி அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? நீ படிக்கிறதால அவங்களுக்கு என்ன நஷ்டம்? அந்த அம்மாவுக்கு மூளை குழம்பி பைத்தியம் ஆயிட்டாங்களா? ஆனா ஒரு விஷயம், அவங்க பஞ்சாயத்துல என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். அது உனக்கு பாதகமா இருந்துச்சு, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏதாவது பண்ணிடுவேன். அப்புச்சி,
நாளைக்கு என்ன நடந்தாலும் பஞ்சாயத்துல நீங்க மட்டும் எதுவுமே பேச வேணாம். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். அதுதான் சரி. இந்த பிரச்சனையை நம்ம ஆளாளுக்கு பேசி பெருசாக்கிட கூடாது. அமுதாவோட வாழ்க்கையில எது சரியா இருக்கும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ எடுக்கிற முடிவு தான் சரியா இருக்கும். ஏத்தா, நான் உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உன்னோட எதிர்காலம் எந்த வகையில போகணும்னு நீ நின்னு நிதானமா தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடு. அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க அப்பச்சி நானும் கூட இருக்கும். மத்தவங்க சுயநலத்துக்காக உன்னோட வாழ்க்கையை நீ தொலைச்சிடாது. செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே? இன்னைக்கு இவ படிக்கிறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு எல்லாம் பிடிக்காம போச்சா? ஏயா, அவங்களுக்கு தான் மண்டையில மசாலா எல்லாம் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்களும் அதை எடுத்து சொல்லக்கூடாது? அமுதாவுக்கு அந்த குடும்பமும் முக்கியம், படிப்பும் முக்கியம். ரெண்டுலயும் அந்த பிள்ளை ரொம்ப குறிக்கோளா இருக்கா. இதுல எது ஒண்ணு இல்லைனாலும் அவ உசுறு போறதுக்கு சமம். ஐயா, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. சும்மா உசுறு அது இதுன்னு டிராமா பண்ணுவாங்க. ஐயா, இங்க பாருங்க, எங்களுக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த எழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற கதையெல்லாம் வேணவே வேணாம். இங்க பாரத அமுதா, இதுல மத்தவங்க பேசுறது அவ்வளவு நல்லதா பண்ணலத்தா. நீதாத்தா உன் முடிவை சொல்லணும். அதுக்காகத்தானே உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்தது. ஆனா இன்னும் நீ அமைதியாவே இருந்தா எப்படிமா? ஏதாவது ஒரு பதில சொல்லுமா, இல்ல செஞ்சு காட்டு. உன் மனசுல பட்டதை தைரியமா பண்ணு. என்ன ஆனாலும் நானும் அப்பச்சியும் இருக்கோம். தைரியமா உன் முடிவை சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையே இல்ல. இதுக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய ஆர்ப்பாட்டம்? இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற. எனக்கு நீங்க பேசுறது எல்லாமே வேடிக்கையா தான் இருக்கு. உங்க எல்லாரையும் பார்த்து நான் உன்னை கேக்குறேன், நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? படிக்கணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? ஏங்க, நான் 10th படிக்க போறேன்னு சொன்னேன். 3ஆம் கிளாஸ் கூட படிக்காதவ உன்னால முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு? நான் 10வது பாஸ் ஆயிட்டேன். இப்பவும் கூட உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? மத்த
மத்தவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி அமைதியா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியணும் அதானே? அப்படிதானே சொல்றேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் புகுந்த வீட்டு சுமைய தான் வீட்டு சுமையா நினைச்சு சுமக்கிற ஒன்ன மாதிரி மருமவ எல்லாருக்கும் கிடைக்க மாட்டான்ல கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பேர் வாங்கின நீ ஒரு நல்ல மருமவளா குடும்பம் நடத்தி நல்ல பேர் வாங்கிட்டு போவாம அப்படி என்ன படிப்பு மேல உனக்கு ஒரு இது? உங்க அத்தை அப்படி என்ன தப்பா சொல்லிவிட்டா? ஒழுங்கா குடும்பம் நடத்தி புள்ளிய பெத்துக்கன்றா, அப்புறம் என்ன நீ என்னமோ அதை விட்டுவிட்டு படிக்க போறேன்னு இந்த வயசுல புத்தகத்தை தூக்கிட்டு திரியறவ? அப்படி என்ன நீ குடும்பத்தை தாண்டி தாழ்ச்சி போடலான்னு நினைக்கிறவ? இனி உங்க 2 பேர் பஞ்சாயத்தையும் நான் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். என்ன அமைதியா நிக்கிறவ? என்ன நம்பி எப்படி வீட்டுக்கு வருதுன்னா, அப்படி உனக்கு ஏன் கூட வருது சரிப்படலன்னா, உன் மனசுல பட்டதுதான் உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா இப்படியே ஓடி போயிரு. இல்லன்னா என்ன நம்பி வீட்டுக்கு வந்தா நான் சொல்றபடிதான் கேட்கணும், அப்படித்தான் நடக்கணும். நான் என்ன முடிவு எடுப்பேங்கிறது நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அந்த முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம், அது உனக்கு பாதகமா கூட இருக்கலாம். என்ன சொல்ற? நான் உங்களை நம்பி வரேன். நீங்க கண்டிப்பா நல்ல முடிவை தான் சொல்லுவீங்க. எப்படி சொல்ற? எங்க மாமாவை பெத்து வளர்த்த நீங்க கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க சொல்ற முடிவு தப்பா இருக்காது. பாரு, கதிரேசனை பெத்து வளர்த்தனா குமரேசனையும் பெத்து வளர்த்த, அதையும் நீ ஞாபகத்துல வச்சுக்க. வருஷம் ஆனாலும் என்ன முறை பார்த்தா மாதிரியே இருக்குல்ல பயம். கை நடுக்கம் கூட இன்னும் மாறல. வருஷமா பயமும் இன்னும் போகல, இன்னும் டீயும் உருப்படியா போட தெரியல. டீ போட்டிருக்க பாரு, டீ உன் மூஞ்சி மாதிரியா இருக்குடி. என் மவன் ஊரு பய சொன்னதுக்கெல்லாம் நாண்டுட்டு சாவல, நீ போடுற டீய குடிக்க முடியாம தான் நாண்டுட்டு சத்தான். ருசி கெட்ட ஜென்மண்டி நீ. என்ன சொல்ல போதோ அதான் சரி.
டீ நல்லா ட்ரிபிள் ஸ்ட்ராங்கா சூப்பரா இருக்கே. ஏண்டி டீ போட்டு கொடுத்து நீ அத்தைய கவுக்க பாக்குறியா? இரு உனக்கு இருக்கு. அக்கா என்னக்கா நீ அத்தைக்கு முன்னாடி பேர் வாங்க பெரிய மருமக சின்ன மருமகன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த பாரு அவ உன் மருமக அத மனசுல வச்சுக்க. இல்ல அத்தைட்ட ஒண்ணு போட்டு கொடுத்து வட்டி வாங்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. சின்ன வயசுல உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நீதான் சமையல் பொறுப்பெல்லாம் ஏத்துட்டு இருந்திருப்ப. அங்க தம்பி தங்கச்சிக்கு நீயே சமைச்சு போட்டிருப்ப. உங்க தம்பி தங்கச்சிக்கு எல்லாம் பாசமா சமைச்சு போட்டிருப்ப. அதனால நல்லா இருந்திருக்கும். ஆனா இங்க நான் எனக்கு டீ போட சொன்னோன்ன ஒரு பயத்தோட தானே போட்டிருப்ப. இருந்தாலும் நல்லா இருக்கு. ஏன்னா உன் கைப்பக்குவம் அப்படி. இதான் பாசத்துல போடுற டீக்கும் பயத்துல போடுற டீக்கும் வித்தியாசம். என்னைக்குமே என்ன பார்த்து பயம் இருக்கணும். ஆனா அது மனசுக்குள்ளதான் இருக்கணும். பாசத்தை வெளியே காட்டணும். வெளியே போகுது போட்டுக்கிட்டே இருக்க. கூட்டி யார் பண்ணது? நான் தான் அத்தை. வாயில வைக்க முடியாதப்பயே தெரியுது. அது நீ தான் பண்ணிருக்கணும். சாப்பாடுங்கிறது பசிச்சா 3 வேளை திங்கிற சமாச்சாரம் மட்டும் இல்ல. ஒரு நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிடும்போது வயிறு நிறையறதோட மனசும் நிறையும். மனசு சந்தோஷமானா உடம்பு ஆரோக்கியமாகும். குடும்பம் நடத்துறதுன்னா என்ன நினைச்சிய? பிள்ளைங்களை பெத்து அதுகளுக்கு சோத்த கொட்டி அதுகளை வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு பிடிச்ச காரோ பைக்கோ வாங்கி கொடுத்து அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி அழகு பாக்குறது மட்டும்தானா? ஒரு குடும்ப பொண்ணுக்கு முதல் தகுதியே நல்ல சுவையாவும் ஆரோக்கியமாவும் சமைக்க தெரியறது. பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாலே அவங்க நீண்ட ஆயுளோட நல்லா பழச்சுப்பாங்க. அதான் சரி, பக்தியும் இருக்கு, சமையலும் நல்லாத்தான் இருக்கு. பாக்கலாம் அடுத்தடுத்து. இப்ப நான் வந்த வேலையை பாக்கணும்ல. பயத்துக்கு சாப்பிட்டாச்சு. உடம்புக்கும் மூளைக்கும் ஓய்வு தேவையில்ல. அப்பதா உன்கிட்ட தான் முதல்ல கேட்கணும். ஏன்னா
நீ தானே அவளுக்கு தாலி கட்ட புருஷன். உன் பொண்டாட்டி படிக்க போவாம வீட்லயே இருந்தா நீ என்ன செய்வ? அப்பதா என்னடா அப்பத்தா சொல்லி என்ன செய்வ? உன் பொண்டாட்டி படிக்க போகாம வீட்ல இருந்தா நீ என்ன செய்வ? நல்லபடியா பாத்துப்பா அப்பதா. அவளுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பேன். அவ ஆசைப்பட்டத வாங்கி கொடுத்து நல்ல சந்தோஷமா பாத்துப்பேன். அவளுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். குழந்தை குட்டிய பெத்து அவங்கள படிக்க வச்சு நல்ல சந்தோஷமா இருப்போம் அப்பதா. ஓ, அப்போ உன் பொண்டாட்டி படிக்காம வீட்ல இருந்தா அவளை ராணி கணக்கா வச்சு பாத்துப்பேன்ற அதானே? ம். அப்பதான் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ இந்த வீட்லயே இனிமே இருக்க கூடாது. உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்பிரு. அப்பாடா, குடும்பம் தப்பிச்சுடா. அதான் உனக்கும் மரியாதை, இந்த குடும்பமும் அப்பதான்